எல்லாருக்கும் சேர்த்து கேட்போம். எல்லாருக்கும் சேர்த்து கேட்போங்க. எல்லாருக்கும் சேர்த்து, அவருக்கு எதிராக இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து, எல்லாருக்கும் சேர்த்து. ஊழல் அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, எல்லோரும் சேர்த்து கேள்வி கேட்கணும் தானே. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. முதல்ல செங்கோட்டையனை கேளுங்க. அவர் அங்கே போயிட்டாரு, அதனால கேட்க மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன மாற்று? ஆதவர்ஜனாக்கு எங்கேருந்து இவ்வளோ பணம் வந்துச்சு? ஆதவர்ஜனாக்கு எங்கேருந்து சார் இவ்வளோ பணம் வந்துச்சு கேட்க சொல்லுங்கள். செங்கோட்டையனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சுன்னு கேட்க சொல்லுங்கள். இன்றைக்கி அஇஅதிமுகவிலேருந்து பலரும் விலகி உங்கள் கட்சிக்கு வராங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்காங்கல்ல, அவங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் உள்ளே சேர்த்திங்களா? ஜெயலலிதா அம்மையோட, அதனால தான் நான் சொன்னேன். ஏன் நான் சொன்னேன்னா 48 தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறந்தார்கள், 47 ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் கலைஞர் வந்தார். நான் சொன்னேன்னா அந்த ஜெயலலிதா அம்மையார் 91 முதலமைச்சராகின்ற பொழுது அவருடைய சொத்து மதிப்பு என்ன? ரோல் மாடல் இருக்கு. 96 அந்த அம்மையாருடைய சொத்து மதிப்பு என்ன? 91 96 ஆட்சி காலத்தில் அவர்கள் சம்பாதித்த சொத்தெல்லாம் எவ்வளவு? அப்போ அவங்க அம்மாவுக்கு சம்பளம் எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அந்த அம்மாவே சொன்ன வார்த்தை, மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க சொன்னது, ₹1 சம்பளம், எனக்கு ₹1 சம்பளம் போகுதுன்னு சொன்னாங்க. அவங்களே அவங்களுக்கு நிர்ணயித்த சம்பளம் ₹1. ஆட்சிக்கு வந்ததற்கு பின், ஆட்சிக்கு வந்தப்போ ₹1 சம்பளம் வாங்கிட்டு தான் கோடநாடு எஸ்டேட்டை வாங்கினாங்க.